strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் SA20 2025 மேட்ச் 21 ரிவ்யூ தான். பிட்வீன் எம்ஐ கேப் டவுன் வாசஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இன் கேப் டவுன். ஸோ எம்ஐயோட ஹோம் கிரவுண்டில் சூப்பராக போனஸ் பாயிண்டோட இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பால் ராயல்ஸ் ஆல்ரெடி டாப் 4 குவாலிஃபை ஆகிட்டாங்க. எம்ஐ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ நம்பர் 2 பொசிஷனில் இருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனை நோக்கி தான் இவங்களும் போகிறாங்க. குவாலிஃபை ஆகினாங்கன்னா முதன் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா SA20 அவங்க டாப் 4ல் குவாலிஃபை ஆகுவாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் டிக் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக எம்ஐ கேப்டனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் அதர் எண்டில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நிறைய பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஒன்றும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வின் பண்ண போகிறது இல்லைன்னு. ஏன்னா அவங்களோட கேம் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் எடுத்துக்கோங்க, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டீமுமே இல்லை, 2 பேட்ஸ்மேன் 2 bowler இவங்களை நம்பி தான் இருக்காங்க. நீங்கள் அப்படிலாம் வந்து வெறும் ஒரு 4 பேரை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் டாப் 4குள்ளலாம் நுழையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அனதர் ரொம்ப மீடியாக்கர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ எம்ஐ கேப்டன் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. குட் டிசிஷன், பிகாஸ் கேப்டவுனில் ஜென்ரலாக போக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இன்னுமே பேட்டுக்கு பால் நல்லா வரும். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 149 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காது. ஒரு ஸ்டேஜில் தேவர் 22 for 4. நான் திருப்பியும் சொல்கிறேன் பாருங்க, ஆல்ரெடி இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், கிளாசனை நம்பி தான் இருக்காங்க. பட் லக்கிலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் வந்து திருப்பி ஒரு நல்ல நாக் விளாடினாரு. கிளாசன் ஒரு வழியாக முதல் 50 போட்டார் இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக அவுட் ஆயிட்டார். ஜென்ரலாக அவர் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிட்டு போவார், அவர் சீப்பாக அவுட் ஆயிட்டார். பட் பிராண்டன் கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. செகண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா கண்டினியூஸாக ஃபெயிலியரு. நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவரோட பாட்டம் ஹேண்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் ஆகிற விக்கெட்டில், ஸ்லோ ஆகிற விக்கெட்டில், கிரிப் ஆகிற விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா வேறு எந்த கேமுமே அவர்கிட்ட கிடையாது. ஏன்னா அவர் ஸோ பாட்டம் ஹேண்ட் டாமினேட்டடாக இருக்கிறதுனால அவரால் ரிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. இந்த மேட்ச்சில் நம்பர் 3ல் வேறு வந்தார். அவர் அவுட் ஆகிறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இந்த எடுத்து பாருங்கள் எல்லா மேட்சஸுமே பால்ஸும் சாப்பிட்டுட்டு போயிடுறாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டெஃபினட்டாக பிரீச் இஸ் ஹேவிங் அ வெரி பேட் டோர்னமெண்ட். அட்லீஸ்ட் ரிமைனிங் மேட்சஸ்க்கு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வேறு யாராவது ஒரு யங்ஸ்டருக்காவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். பட் 22 for 4லேருந்து ஒரு மேசிவ் பார்ட்னர்ஷிப், 120 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் வில்லியம்சன் அண்ட் கிளாசன். அண்ட் நல்லா இருந்துச்சுங்க அந்த பார்ட்னர்ஷிப் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேர் விளாட்றத பார்க்கும்போதுல பிச்சா அவ்வளோ ஒஸ்டாலாம் இல்லையா, என்ன இப்படி விளாட்றீங்கன்ற மாதிரி தோணுச்சு. பட் இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் உள்ள இறங்கினாங்க முதல் முறையாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். ஃபஸ்ட்டு பால்லே காலி LPW ரஷீத் கான் பாலில். அதாவது நல்லா ஓரளவுக்கு பவுன்ஸ் உள்ள ஒரு ட்ராக் இல்லை ஃப்ளாட் ட்ராக்கில் ஸ்டோனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். லைட்டாக பால் கிரிப் ஆகுதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் காலி. ஃபஸ்ட்டு பாலே LPW அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மேஜர் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆச்சு. அண்ட் கேன் வில்லியம்சன் அந்த டச் கேம் வந்து செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. எஸ்பெஷலி அந்த பாயிண்டில் அவர் அடிக்கிற 4லாம் பார்க்கும்போதுல செம்ம கிளாசிக்காக இருந்தது. அண்ட் கிளாசன் டிபிக்கல் கிளாசன் இன்னிங்ஸ் பார்த்தோம். 2-3 6 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அவுட்டே அடிச்சு தொலைச்சாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருந்தது. ஸோ இவங்க 2 பேர்னால தான் அட்லீஸ்ட் அந்த 149 அடிக்க முடிஞ்சுது. ஸோ அதர் எண்டில் வந்து எம்ஐ கேப்டன் போலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷீத் கான் ஒரு கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகைன் சூப்பராக போட்டு 2 விக்கெட் எடுத்தார். அண்ட் ஜார்ஜ் லிண்டே வாஸ் ஃபென்டாஸ்டிக், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ட்ரெண்ட் போல்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லா மேட்ச்லையுமே காமிக்கிறாரு. மேபி இந்த மேட்ச்சில் ரபடா, கார்பின் போஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துட்டாங்க. பட் இட் ஹேப்பன்ஸுங்க, சம்டைம்ஸ் ஒரு bowler 2 bowler எக்ஸ்பென்சிவாக போகலாம். பட் அதர் bowlers நல்லா பண்ணிட்டாங்க. இந்த ஒரு டார்கெட்டை சும்மா டப்புன்னு 15 ஓவருக்கு முன்னாடி அடிச்சு முடிச்சிட்டாங்க. 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி போனஸ் பாட்டியும் தட்டி தூக்கிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஒன்ஸ் அகெயின் ரயான் ரிக்கில்டன் வேற லெவல் இன்னிங்ஸுங்க. அதாவது இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் அடுத்த லெவல் போயிட்டே தான் இருக்கான்னு சொல்லியே ஆகணும். சரியான வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அந்த பேக் ஸ்பீடு செமையாக இருக்குது. நல்ல பவர்ஃபுல் பிளேயருங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஸ்லாக்லாம் ஆட மாட்டார் அவர். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். அதான் எனக்கு ரிக்கல்டன் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரிக்கல்டனும் சரி வேண்டர்டேசனும் சரி 2 பேருமே இந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க எம்ஐக்கு. இந்த மேட்ச்லையும் ஒரு 75 ரன்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு. அதுக்கப்புறம் நல்ல கேமியோ ஃப்ரம் பிரேவிஸ் அண்ட் லிண்டே டக்குன்னு போனஸ் பாயிண்டோட வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் போலிங்கை பற்றி நம்மளுக்கு தெரியல. தே ஆர் டூ டிபெண்டன்ட் அப்பான் தியர் கேப்டன் கேசவ் மகாராஜ், நூர் அஹமத். 2 ஸ்பின்னரை மட்டும் நீங்கள் நம்பி இருக்க முடியாதுல்ல. இதில் 5வது bowler யார் தெரியுமா அந்த மேட்ச்சில்? மார்க்கஸ் ஸ்டோனிஸ். 2 ஓவரில் 40 ரன்னும் 42 ரன்னும் அடிச்சு உரின்னு உரிச்சிட்டாங்க. அண்ட் மற்ற bowlersலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக விக்கெட் டேக்கர்ஸோ இல்லை பயங்கரமான bowlersலாம் கிடையாது. எல்லாம் எக்ஸ்பென்சிவான bowlers தான். ஸோ 149லாம் அடிச்சுட்டு இவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் 15 ஓவருக்குள்ளேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க எம்ஐ. ஸோ டிசப்பாயிண்டிங் கேம்பெயின் ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. எம்ஐ கேப்டன் இந்த சீசனில்
ரொம்ப ஸ்பிரிட்டடாக விளாட்றாங்க. ஏன்னா 2 சீசனில் அவங்க டாப் 4க்கே குவாலிஃபை ஆகல. இந்த முறை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது டாப் 4க்குள்ளே போயிட்டு அப்படியே ஃபைனலுக்கு போகணும்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்